ப்ரோ கொஞ்சம் தனுஷ் நம்பி வந்தோம், லைட்டா டிசப்பாயிண்ட் தான் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ராயன் அளவுக்கு இல்ல. அண்ட் மெயின் பார்த்தீங்கன்னா அது ஜியோ பிரகாஷ் மியூசிக் தான். ஸோ இந்த சாங்ஸாக இருக்கட்டும், இந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஸோ இன்டர்வல் பிஜிஎம் டிரான்ஸ்லேஷன்லாம் ஆகுது. ஸோ கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் சாதாரணமாக நல்லா தான் இருக்குது. ஸோ படம் ஃபுல்லாகவே வந்து அவர் மியூசிக் ப்ளஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து படத்தை எடுத்துகிட்டு போகுது. படம் ஃபுல்லாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எதிர்பார்த்து வந்தோமோ அதுதான் இருந்துச்சு. ஃபீல் மூவியாக இருந்ததுனால இனிஷியலாக கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஓல்டு சீனாக இருந்துச்சு. பட் கிராமத்துக்கு எடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டர்ஸுமே எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்தலும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ அருண் விஜய் வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் சமுத்திரகனி அண்ட் பார்த்திபன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சத்யராஜ்க்கும் அவங்க நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோயின் வைஸ் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் பார்த்தீங்கன்னா அது ஜியோ பிரகாஷ் மியூசிக் தான். ஸோ இந்த சாங்ஸாக இருக்கட்டும், இந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஸோ இன்டர்வல் பிஜிஎம் டிரான்ஸ்லேஷன்லாம் ஆகுது. ஸோ கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் சாதாரணமாக நல்லா தான் இருக்குது. ஸோ படம் ஃபுல்லாகவே வந்து அவர் மியூசிக் ப்ளஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து படத்தை எடுத்துகிட்டு போகுது. லாக்ல இருக்கு. பிகாஸ் இனிஷியல் 30 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் எமோஷனலாக போயிருக்காங்க. அந்த ஸ்கிரிப்டில் எமோஷனலாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லாக் ஆகுது. செகண்ட் ஹாஃப்லுமே கொஞ்சம் ட்ராக் ஆகி தான் போகுது படம். பட் வந்து முடியும் போது ஒரு நல்ல ஓவர் ஆட்டராக நம்ம வெளியே வர மாதிரி முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. எதிர் ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து நம்ம வெளியே வரும்போது வந்து கொஞ்சம் ஹோல் ஆட்டராக வெளியே வரலாம். அந்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் பெரிய ஸ்கோப் இல்லை. ஸோ அங்கங்கே தான் வராரு. லைக் இப்போ ரீசெண்டாக எல்லா படத்தையும் வர மாதிரி அங்கே தான் வராரு. பட் வந்து அவர் வச்சு தான் படமே ட்ராவல் ஆகும்போது ஸோ நல்லா இருக்குது. அவருக்கு ஸ்கோப் இருக்குது. சரி இல்ல ப்ரோ, கொஞ்சம் தனுஷ் நம்பி வந்தோம், லைட்டா டிசப்பாயிண்ட் தான் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ராயன் அளவுக்கு இல்ல. கடவுள் அஜித்தா, கடவுள் ஹாலிவுட் தனுஷ் நம்பி தான் வந்தது. ஆனா அது கடைசி 20 மினிட்ஸ் எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, அது வந்து யாருமே யோசிக்காது, நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இது வந்து இந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து இது அவ்வளோவா கனெக்ட் ஆகலை. ஸோ பட் வந்து தனுஷ் நம்பி அவர் ஆக்டிங்கே பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு டேரக்ஷன் பதில் உண்மையாக சொல்லணும்னா அதுதான் அவர் டேலண்ட் வந்து ஆக்டிங் தான் போல. டேரக்ஷனு சீக்கிரமாக படம் எடுத்து எப்படி நல்லா பண்ண முடியும், கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா எழுதி பண்ணோம்ல. ஆனால் ஐடியா கரெக்டு, ஆனால் எடுத்தது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, எங்களுக்கு கனெக்ட் ஆகலை. பெரியவங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் ஓகே, ஃபேமிலி மூவி நல்லா வர்த்து வாட்சிங் தான். தரமான படம், நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் சூப்பர், எல்லா ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலியாக வந்து பாருங்க, எல்லாம் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஃபீல் குட் மூவினா சூப்பரான படம், நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஆக்ஷனா படம் மாதிரி இந்த சாஃப்டா ஸ்டோரி ரெண்டும் கலந்த மாதிரி இருந்துச்சு, எல்லாரும் பார்க்கலாம். நித்யா மேனன் ஆக்டிங் புரியல. நித்யா மேனன் அவங்க நேச்சுரலாக இருந்துச்சு ஆக்டிங். வேற எல்லா படத்துல காமெடி சாங்ஸ்லாம் அதில் வந்து ரொம்ப மாசா இருந்துச்சு. மியூசிக் எப்படி ஜிபி அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சொல்லுங்க, வேற படத்துல என்ன சென்டிமெண்ட் பிடிச்சிருந்தா? நல்லா இருந்துச்சு. அப்பா சென்டிமெண்ட் அந்த மாதிரி. படம் சூப்பராக இருக்குங்க. எப்படி நார்மல் படம் மாதிரி இருந்தா இல்லை டிஃப்ரெண்டாக இருந்தா? இல்லை அது ஒரு டைப் ஆஃப் பூர்வீகத்தை மறக்கக்கூடாது, நேட்டிவிட்டி. படம் ஃபுல்லாக சென்டிமெண்ட் எல்லாம் காம்பினேஷன் ஃபுல்லாக சென்டிமெண்ட் தான். ஃபேமிலி ஓரியன்ட். படம் காமெடியாக இருக்கா? காமெடி எல்லாம் இல்லை, ஆமாம் சீரியஸாக நார்மலாக எப்படி நம்ம பூர்வீகத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. மறந்து போன நம்ம ஊர் பெருமையை திருப்பி ரிவீட் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதனால நம்ம ஊருக்கு போகணும், திரும்ப எல்லாம் கலந்துக்கிடணும், ஊர் குலதெய்வத்தெல்லாம் கும்பிடணுங்கிற ஒரு உணர்வு வந்துருக்கு. தேங்க்ஸ் தனுஷ் சார். ரொம்ப நல்லா இருந்தது. இட்லி ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, ஸ்டோரி வந்து அப்பா அம்மா பாசம் வந்து பசங்களுக்கு வரணும், அது உணர்த்துது. அதனால நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் வருது. அப்பா அம்மா கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும், அதுதான். ஓகே, சென்டிமெண்டா இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் படமா பார்த்துட்டு ஒரு ஸ்டோரி படமா பார்க்கறது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அமைதியா அந்த பாசத்தை உணர்த்த விதம் நல்லா இருந்தது. டோட்டலி சூப்பர். இப்போ நல்லா பழசெல்லாம் வந்து பழசை எப்பயும் மறக்கக்கூடாது அப்படின்றத நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு படம். ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டா பார்க்கறது கண்டிப்பாக ஃபேமிலிஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது நம்மளுடைய அதாவது முன்னோர்களுடைய இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நல்லா அதை மாதிரி எடுத்து காமிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் சினிமாவில் ஒரே கண்ணு அதிகமாக வந்துட்டு இருந்து இந்த படம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறது. கண்டிப்பாக இது இல்லை நான் இது வந்து இந்த மாதிரி ஃபேமிலிக்கு வந்து நல்லா இருக்குது. இது ஃபேமிலியோட வச்சு உட்காந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது, என்ஜாய் பண்ணணும். நல்லா சூப்பர். தனுஷ் சார் வந்து வெரி நைஸ். ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க.
ஸோ நல்லா இருந்துச்சு படம். அவங்க ஆக்டிங் தனியாகவே அவங்க டிஃப்ரென்ஸாக கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் என்ன கோவமாக கொண்டு வந்தால எப்பயும் அவர் சாஃப்டாக பார்த்துட்டு இந்த படத்தில் கொஞ்சம் கோவமாக பார்த்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன சார்? சூப்பர் சார். அவங்களுடைய எப்பயுமே அவர் வந்து கோபமாக ஆக்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். அவங்களுக்கு கரெக்டான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. சார் தாராளமாக பார்க்கலாம். தனுஷ் ஆக்டிங் எக்ஸப்ஷன். சத்யராஜ், விஜயகுமார் பையன் எல்லாமே அருமையாக அடிச்சிருக்காங்க. ஆமாம், படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். சூப்பரான சென்டிமெண்ட் மூவி, கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல மூவி. எப்படி சார்? சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்கு. ஆக்ஷன் படமாக பார்த்து ஒரு சாஃப்டான படம் பார்க்குறது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்காங்க. தனுஷ் சார் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. சூப்பர். எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம். ஆக்டிங் நல்லா இருந்தா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு படம், பார்க்கலாம் சார். படம் சூப்பராக நல்லா இருக்குங்க சார். தேங்க்யூ. ஆக்ஷன் படம் பார்த்துட்டு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்குங்க. சொல்கிறேன், சூப்பராக இருக்கு படம். வந்து நல்லா இருந்துரு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் நல்லா தானே இருக்குது, நல்லா தான். பரவாயில்ல, பார்க்கலாம், சுமாராக தான். எப்படி இருந்துச்சு மூவி? வேற லெவல். வடகறி, இட்லி, பாயசம் சூப்பர். படம் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் ஜி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருந்துச்சு. சாங்ஸும் நல்லா இருந்தது. கொஞ்சம் ஓவர் எமோஷனாக இருந்து, பட் இந்த ஃபேமிலிஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது. தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் அந்த நித்யா மேன் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி, பார்த்திபன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஷேடாக இருந்துச்சு, பட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க கேரக்டர்ஸ். படம் ஓகே தான், நல்லா இருக்கு. படம் ரொம்ப வருஷமாவே வந்து இந்த கன் ஷாட் இப்படி தான் போயிட்டு இருந்தது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நல்ல ஃபீலாக இருக்கு. சென்டிமெண்ட் ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல படம். நல்லா இருந்துச்சு.